வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்றைக்கு முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான முழுமையான தகவல்கள் ஓரளவுக்கு வெளியாகிட்டு இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றிலிருந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருந்தாலும் இதுல வெவ்வேறு கோணங்கள் இருக்கு. அதுல இதுவரைக்கும் நடந்த விஷயம் என்ன, காவல்துறை நடவடிக்கை என்ன மேற்கொண்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைய இருக்காரு. அதில் ஒரு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதலாவது நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தாக அரசுடைய நடவடிக்கை என்ன, எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, அவங்க தொடர்ச்சியாக அரசுடைய அலட்சிய போக்கு தான் அதற்கு காரணம் அப்படின்னு பேசுறாங்க. அதை பற்றி பேசுவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைய இருக்காரு. அதே போன்று வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய 100க்கும் அதிகமானவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 24 மணி நேரத்தை கடந்த அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்ற விவரங்கள் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் மற்றும் கோகுல் சேலத்திலிருந்தும் கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து இணைய இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். முதலாவதாக இதுவரைக்கும் எடுக்கப்பட்டக்கூடிய நடவடிக்கை என்ன விஷயத்தை காவல்துறை புலனாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற விவரத்தை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல்கிட்ட கேட்கலாம். கோகுல், கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன காவல்துறை இதுவரை விசாரணை கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நேற்று முதலே விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுல இந்த முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மற்றும் அவருடைய மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் 3 பேருமே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சாராய வியாபாரியாக செயல்பட்ட கண்ணுக்குட்டிக்கு மொத்த சாராய வியாபாரியாக செயல்பட்டு தலைமறைவாக இருந்த சின்னத்துரை என்பவரை கடலூர் அருகே பன்ருட்டி பக்கத்தில் அவர் தலைமறைவாக இருந்திருக்கார். நேற்று நள்ளிரவு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதாக ஏற்கனவே ஆய்வக முடிவு வந்திருக்கிறது. அந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சின்னத்துரை அவரே இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினாரா இல்ல வேறு எங்காவது வாங்கினாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கல்வராயன் மலையிலிருந்து தான் இந்த கள்ளச்சாராயம் கொண்டு வரப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து கல்வராயன் மலையில் 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50 போலீசார் தற்பொழுது இந்த கள்ளச்சாராய கும்பலை பிடிப்பதற்காக தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. கல்வராயன் மலை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு போலீசார் டிஜிபி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பழைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அதே போல எங்கெங்கெல்லாம் சாராயம் காய்ச்சப்படுகிறதோ அங்கு திடீரென்று சோதனை நடத்தி இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை டிஜிபி பிறப்பித்திருக்கார். இந்த விவகாரத்தில் இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த சின்னத்துறையோடு இருக்கக்கூடிய இன்னும் பின்புலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் யார் என்ற விசாரணை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. 10 தனிப்படை அமைத்து இந்த வழக்குடைய விசாரணை பல்வேறு கோணங்களில் காவல்துறை தற்பொழுது விசாரணை தீவிரப்படுத்திருக்காங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க.